உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூலம், அப்புறம் பூராடம், அதுக்கப்புறம் உத்திரட்டாதி. இந்த மூணுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்கும், ஒரு மாதிரி டெரராகவும் இருக்கும், ஒரு மாதிரி யாருமே நம்பாத ஒரு ராசியாகவும் இருக்கும். தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதிக்கம் நிறைந்த ராசியும் கூட. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா வெளியில் போய் உங்களை யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் யாரை மதிக்கிறீங்களோ அவங்க தான் திருப்பி உங்களை மதிப்பாங்க. பேசும்போது ரொம்ப கவனம் வேணும். டமால் டிமால்னு கோவம் வந்துட்டு என்னென்னமோ பேசுகிறோன்னா பேசக்கூடாது. அது ஒன்று. அதுக்கு தான் நான் சொன்னேன், புதுசாக டிசைனாக பிரச்சனை வரும்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். தனுஷ் ராசினியர்கள் மேம், இந்த தனுஷ் ராசிக்கு வந்து சனி பயிற்சியில் சனி பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் செய்ய காத்திருக்கார்? புதுசாக எந்த வழியில் வேணாலும் தினசாக பிரச்சனை கொண்டு வந்துடுறோம். நன்மை கேட்டால் பிரச்சனையாக வருதுன்றீங்களே. ஓகே, அதாவது இவங்க வாயே அவங்களுக்கு சும்மாவே இருக்காது. இந்த தனுஷை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மாதிரி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூலம், அப்புறம் பூராடம், அதுக்கப்புறம் உத்திரட்டாதி. இந்த மூணுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்கும், ஒரு மாதிரி டெரராகவும் இருக்கும், ஒரு மாதிரி யாருமே நம்பாத ஒரு ராசியாகவும் இருக்கும். தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதிக்கம் நிறைந்த ராசியும் கூட. ஸோ அப்படி என்ன பண்ணும், சனி பகவான் வச்சு செய்ய மாட்டாரா? ஸோ அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் கை வைப்பார், தடை தாமதம் கொடுத்து கை வைப்பார். ஸோ அதில் ரொம்ப கவனம் வேணும். மூலம் இருக்கும்போது, மூலம்னா கேது வருவார். சனி ப்ளஸ் கேது வரும்போது நமக்கு ரொம்ப, ஏற்கனவே சனி பகவான் ஸ்லோ, அந்த மாதிரி வரும்போது நமக்கு இன்னமும் கொஞ்சம் ஸ்லோ. ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டத்தை கொடுப்பார். ஏற்கனவே மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீகத்தில் நல்லாவே நாட்டம் ஜாஸ்தி இருக்கும். கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும், தானம் கொடுக்கறது இல்லையா, மற்ற விஷயத்தில் ரொம்பவே அதீத நம்பிக்கை இருக்குன்னா யாருன்னா மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது, மூல நட்சத்திரம் தான் ஜோதிடத்துக்கே மையப்புள்ளியாகவும் சொல்லக்கூடியது. ஆரம்பமே அதுதான். அப்போ அது ரொம்ப ஸ்பெஷலானது கூடிய ஆஞ்சநேயரோட நட்சத்திரம். அப்போ இவங்களுக்கு என்ன இருக்கும்னா பவர் ஜாஸ்தி இருக்கும், பவர் இருக்கும், பேக்ரவுண்டு இருக்கும், எல்லாமே ஜாஸ்தி இருக்கும். இது வந்து சில இடத்துல நல்லதாகவும் யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல வந்து அவங்க அதை வந்து மிஸ்யூஸும் பண்ணுவாங்க. அதை பண்ணாதீங்கன்றாங்க, அது ஒன்று. அதே மாதிரி தாயோட ஹெல்த்தில் கவனம் வேணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா வெளியில் போய் உங்களை யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் யாரை மதிக்கிறீங்களோ அவங்க தான் திருப்பி உங்களை மதிப்பாங்க. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். ஸோ கவனம் வேணும். அதில் பேசும்போது ரொம்ப கவனம் வேணும். டமால் டிமால்னு கோவம் வந்துட்டு என்னென்னமோ பேசுகிறோன்னா பேசக்கூடாது. அது ஒன்று. அதுக்கு தான் நான் சொன்னேன், புதுசாக டிசைனாக பிரச்சனை வரும்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். இந்த விருச்சிகத்துக்கும் அந்த பிரச்சனை வரும், தனுசுக்கும் அந்த பிரச்சனை வரும். எங்கடா நல்லா தானடா போயிட்டுருக்கு, இந்த வடிவில் ஒரு காரணம் நல்லா தானடா போயிட்டுருக்குன்ற மாதிரி நல்லா போயிட்டே இருக்கும். திடீர்னு புதுசாக ஒரு பிரேக் டவுன் ஆன மாதிரி ஏதாவது ஒரு புதுசு பிரச்சனை வரும். ஸோ அதில் கொஞ்சம் கவனம் வேணும். இப்போ தனுஷ் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் வரும்ல, என்னடா நம்ம நல்லதை கேட்டால் வந்து இவங்க பிரச்சனையாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த டைமில் வந்து எனக்கு எந்த நன்மையுமே நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் இல்லையா? இல்லை, இதில் வந்து தசாபுத்தி காலம் ரொம்ப முக்கியம். இப்போ அவங்களுடைய தசாபுத்தி காலம் கேட்ட மாதிரி தான் பலனை கொடுக்கும். தசாவும் புத்தியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இப்போ ஒரு தசை, எந்த தசை வேணாலும் நடந்துட்டு போட்டோங்க, எந்த கிரகம் 12லையுமே சொல்கிறேன், எந்த தசை வேணாலும் நடந்துட்டு போட்டோம். இந்த சனி பயிற்சியில் புத்தி மட்டும் சனி புத்தி வருதா அவங்க ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். ஓகே, எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, அது மீனமாக இருந்தாலும் சரி, மேஷமாக இருந்தாலும் சரி, கும்பமாக இருந்தாலும் சரி, கடகமாக இருந்தாலும் சரி, கன்னியாக இருந்தாலும் சரி, கவனம் வேணும். ஓகே, அது உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய சனி பகவானாக இருந்தாலும் கவனம் வேணும். ஏன்னா தாமத்தை கொடுப்பார், தடையை கொடுப்பார். ரெண்டாவது, ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணுவார். நமக்கே நம்ம மேலே இருக்க ஒரு கான்ஃபிடென்ட்டை இழக்க வைப்பார். ஓகே, அதை நீங்கள் இழக்காமல் அதை வந்து மோட்டிவேட் பண்ணி நீங்கள் ஓடணும். இதுதான் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மேம். இப்போது இந்த டைமில் வந்து தனுஷ் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து நல்லா வளருமா? சனி பகவான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? தொழில் என்னன்னா இவங்க எல்லாமே ஒன்று பிளான் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே பாதியில் நிற்கும். அதுதான் இப்போ பிரச்சனை.
அதுக்கு தான் சொன்னேன் தடை தாமதம் கொடுப்பாருன்ட்டு. இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை பார்ட்னர்ஸில் போகலாம், இல்லை தொழில் தொடங்கலாம், இல்லை வேலைக்கு போகலாம். வேலைக்கு கூட போவாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சிருப்பாங்க, அழகாக பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. செகண்ட் ரவுண்ட் முடிச்சிருப்பாங்க, கிளியர் பண்ணிருப்பாங்க. ஃபோர்த் ரவுண்டு முடிச்சுட்டு இவங்கள பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்கேன்னு இருக்கும், நம்ம கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அங்கே தான் உங்களுக்கு பாதியில் நிற்கும். அந்த இடம் தான் இந்த பெண்டிங் போட்டிருப்பாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க, இல்லை அந்த போஸ்டிங்க்கு ஆள் எடுக்கலன்ற இப்போ ஒரு சூழல் வந்துடும். அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அதேமாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே சைன் ஆகிட்ருக்கும். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டர்ஸ் வரணும்ல, சைன் ஆகிடும். பட் அது பாதியிலே நிற்கும். இல்லை பேமெண்ட்டாக இருந்தாலும் பாதியிலே நிற்கும். இதை தான் உங்களுக்கு பிரச்சனையே. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க நிறைய தடை தாமதம் வரும்னு. ஏதோ ஒரு தடை வருது, தாமதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம தொழிலை வந்து இன்னும் வளர்க்கலாம், வேறு ஏதோ ட்ராபேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு கடனை வாங்கி இப்போ தொழிலை வந்து வளர்க்கணும்னு நினச்சா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, அதுதான் இப்போ அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா எல்லாமே தாமதமாக இருக்கும், பாதி பாதியாக நிற்கும்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் கடன் வாங்கி போட்டிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ஆகட்டும் தொழிலாகட்டும் பாதியிலே நின்றுட்டுருக்கு அப்படின்னும் போது என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கவனம். ஓகே, கடனே வாங்க வேண்டாம். ஏன்னா குருவோட பார்வையே நமக்கு 6ஆம் பார்வையாக படுது. அப்போ திரும்ப புதுசாக ஏதாவது எதிரி மாட்டிப்பாங்க, புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், புதுசாக வம்புலமே மாட்டுவீங்க, யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டுவீங்க, உங்கள் வாய் சும்மா இருக்காது, இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது திடீர்ஸாக பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா அதில் மாட்டுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ தனுஷ்க்கு வந்து நிறைய கடன் வந்து வாங்க வைக்கும். ஏன்னா 6ல் குரு வேற பார்ப்பாரு, 6ஆம் பார்வையாக பார்ப்பார் குரு வேற. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு கடன் கொடுக்கும், கடன் வந்து வாங்க சொல்லும். நமக்கு இப்போ தான் நம்ம பேங்க் வாசலில் போய் நின்று இருப்போம், கடன் கேட்டு 3 வருடம் 4 வருடமாக நின்று இருப்போம். அப்போல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு வேண்டாம், நம்ம பாட்டு அமைதியாக வீட்டில் உட்காருவோன்னு அப்போ தான் 10 டெலிகாலர் ஃபோன் பண்ணி கடன் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இதெல்லாம் வரும். உங்களால் கட்ட முடியுமான்னு பார்த்து யோசித்து அதுக்கு அதர் சோர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்க. பண்ணக்கூடாத விஷயம் நீங்கள் வந்து எதில் பண்ணக்கூடாது, ரொம்ப கவனம் தேவை அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயம் பண்ணிகிட்டே வந்துட்டு பாதியில் நிற்கிதேன்னு சொல்லிட்டு திரும்ப பேக் அடிக்காதீங்க. ப்ளீஸ் ட்ரை அந்த இடத்துலையே நின்று அதை வழி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, அதுதான் உங்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக நான் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் அதுதான். ஓகே, வேண்டாம் நீங்கள் விட்டுட்டு போனீங்களாலோ அதை பாதியில் நிறுத்திட்டு அடுத்த சோர்ஸ்க்கு போனீங்கன்னா அந்த விஷயம் அப்படியே நிற்கும். அதுக்கான ஒரு லாஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதுக்கான கெட்ட பேர் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து வேண்டாம். நின்று அது என்ன எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அந்த சிக்கை நீங்கள் எடுங்க. அந்த இது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஓகே, பொதுவாகவே சனி பகவான் வந்து சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு. இதில் இப்படி ஆயிடுச்சுன்னா அந்த பொதுவாக அவங்களுக்கு சோர்ந்து போய் வேண்டாம் அப்படின்ற தாட்டை தான் நம்ம வரும். இல்லை, அந்த தான் சொல்கிறேனே, நம்ம வந்து அந்த சோம்பேறித்தனத்தை ஓவர் கம் பண்ணிட்டாலே நம்ம வந்து மேலே வந்துடலாம். அதுதான் பண்ணணும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், டெய்லி நீங்கள் ஒரு எக்ஸசைஸோ இல்லை வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதோ இல்லை பை வாக் போகிறதோ இல்லை ஏதாவது ஒரு ரீதியாக நீங்கள் உங்களை கமிட் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு தான் அந்த வருட வைராக்கியத்தை சொல்லியிருக்கேன். என்னன்னா தினம்தோறும் நான் ஒரு கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றுவேன், ஒரு மனசில் வைராக்கியம் கொண்டு வாங்க. ஓகே, நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு வருடம் வைராக்கியம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதில் முதல் விஷயம் தானம் தர்மம் சொன்னேன். 2வது விஷயம் கோவில் வழிபாடு. தினம்தோறும் இப்போ நம்ம 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் பகல் பொழுதாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். காலை எந்திரிச்சு குளிக்கிறதுலேருந்து நம்மளோட சாப்பிட்றது 3 வேலையிலேருந்து 4 வேலையை சாப்பிட்றோம், ஆஃபீஸ் வேலை பார்க்குறோம், மற்ற வேலையெல்லாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இதில் கடவுளுக்காக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு கோவிலுக்கு ஒரு 10 நிமிடம் போய் அந்த கோவிலில் நான் உட்காந்துட்டு வருவேனோ இல்லை அந்த கோவிலை சுற்றிட்டு வருவேனோ இல்லை அந்த கோவிலில் ஏதாவது ஒரு பணி செய்ய வேணும், நீங்கள் கண்டிப்பாக ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய மாற்றத்தை நிறைய கொடுக்கும். ஓகே, அப்போது சனி பகவான் அந்த இடத்துல வரவே மாட்டார். நீங்கள் சோம்பேறித்தனம் கொடுத்துட்டீங்கன்னாலே, ஒரு சோம்பேறித்தனத்தை உங்கள் உடம்புல வந்து ஒட்டிடுச்சுனாலும் நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க. வேலைக்கு போகலன்னா வருமானம் வராது. வருமானம் வரலைன்னா நீங்கள் லோன் வாங்குவீங்க, கடன் வாங்குவீங்க, மன கஷ்டம் வரும், மனவேதனை வரும், நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு இருந்தால் உடல் பிரச்சனை வரும். இது எல்லாமே வந்துடும், போராட்டம் வந்துடும். அப்போது நீங்கள் அந்த லோன் கட்ட முடியலன்னா திரும்ப பிரச்சனை தானே போய் மாட்டுறீங்க. ஸோ அதனால் அது தவிர்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். ஓகேம்மா, இந்த பண்ணிக்கலாம். கடவுளோட வழிபாடு அப்படின்னு சித்தரோடைய வழிபாடு எடுத்துக்கோங்க. உங்களுக்கான நட்சத்திர சித்தரை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சித்தமார்களை நீங்கள் எடுத்துக்கலாம். 18 சித்தமார்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட வழிபாடும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பலனை சூப்பராக கொடுக்கும். ஓகே, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஜீவசமாதிக்கு போகலாம். அப்படின்னா ராகவேந்திரா எடுத்துக்கலாம், சாய்பாபா, ஸ்ரீரடி சாய்பாபா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இல்லை நம்மளுடைய மகா பெரியவா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சித்தமார்களை எடுத்துகிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முதல்ல மன தெளிவு கிடைக்கும். மன தெளிவு, மன நிம்மதி கிடச்சிருச்சுன்னா ஈஸியாக கடந்துடலாம்.
உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விக்கணும்னா மேக்ஸ்.